குதிரை மெல்ல மெல்லமா அந்த மலைப்பாதையில் ஏறி மேலே போயிட்டு இருக்கிறப்ப அப்போ ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டுச்சு. அவனோட மனசுல பயங்கரத்தை உண்டு பண்ணுச்சு. அது என்ன சத்தம்? பரஞ்சோதி குதிரையை கொஞ்சம் வேகமாக விட்டுட்டு போய் சட்டுன்னு நிறுத்தி திரும்பி பார்த்தான். போன அத்தியாயத்தில் சொன்ன சம்பவம் நிகழ்ந்து 4 தினங்களுக்கு அப்புறமா பரஞ்சோதி ஒரு போர் வீரன் மாதிரி உடை தரிச்சு கையில் வேல் பிடிச்சு அழகான உயர் ஜாதி குதிரை மேலே அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போயிட்டு இருந்தான். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 நாழிகை பொழுதுதான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மலை பிரதேசத்து மாலை வெயில் அவனோட இடது கன்னத்தில் சுளீர்னு அடிச்சுது. பகல் நேரமெல்லாம் தகிக்கிற வெயிலில் பிரயாணம் செஞ்சு பரஞ்சோதி அப்படியே களைச்சு போயிருந்தான். குதிரையும் களைப்படைஞ்சிருந்துச்சு. அதனால் குதிரையை மெதுவாக செலுத்திட்டு போனான். குதிரை மெல்ல மெல்லமாக அந்த மலைப்பாதையில் ஏறி மேலே போயிட்டு இருக்கிறப்ப பரஞ்சோதியோட உள்ளம் அடிக்கடி பின்னால் போயிட்டு இருந்துச்சு. போன 1 வார காலத்தில் அவன் அடைஞ்ச அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு நினைவு வந்துட்டே இருந்துச்சு. காஞ்சி நகரில் புத்த பிக்ஷுவோடு பிரவேசித்த அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவங்கள் நினைவு வந்தப்பெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா இல்லை கனவுல நடந்த சம்பவங்களான்னு பரஞ்சோதி அதிசயத்தான். 12 நாளைக்கு முன்னாடி திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்புன பட்டிக்காட்டு சிறுவனா இன்னைக்கு இந்த அழகான குதிரை மேலே ஏறி போகிறவன் அப்படின்னு கூட அவன் ஆச்சரியப்பட்டான். வெயிலோட வேகத்தினால வியர்வையை துடைக்க வேண்டி இருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளோட அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாக வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்துட்டு இருக்கும். சாலைகளோட 2 புறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளந்தென்றல்ல அசைந்தாடும். முதிர்ந்த பயிர்கள் கதிருடைய பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாஞ்சு கிடக்கும். அங்கங்கே இருக்கிற பசுமையான தென்னந்தோப்புகளையும் மாந்தோப்புகளையும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கிற வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவறட்சி தீர்ந்து போகும். ஆமாம், வழி பிரயாணத்தப்ப தாகம் எடுத்து தவிக்கிறதுங்கிறது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. தாமரையும் செங்கழுநீரும் நீலோட்பழமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை. ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்னா வந்துட்டு இருக்கும். 2 புறமும் பசுமையான செடி கொடிகள் படர்ந்து சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிட்டு இருந்தா அது ஒரு அழகு. தண்ணீர் இல்லாமல் வாய்க்கால் வறண்டிருந்தா அது இன்னொரு வகை அழகு. வறண்ட வாய்க்கால்களுடைய சிறு மணலில் நடப்பது போன்ற இன்பம் வேறென்ன உண்டு? அப்படி நடக்கிறப்ப 2 கரைகளிலும் அங்கங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வர நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும். அதுக்கு இணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேணும்னா உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வது தான். இந்த பங்குனி மாதத்தில் சாலையோரத்து ஆலமரங்களில் புதிய இளம் தளிர்கள் பலன்னு மின்னிட்டு இருக்கும். வேப்ப மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். மாமரங்கள் புதிய தளிர் விடுற அழகத்தான் என்னன்னு சொல்ல. ஒரு நாளைக்கு பார்த்தா மாமரம் முழுசு கருநீல நிறம் பொருந்திய இளந்தளிர்கள் மயமாக இருக்கும். மறுநாளைக்கு பார்த்தா கருநீல நிறம் இளம் செந்நிறமாக மாறி இருக்கும். அதுக்கும் அடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகன்னு மின்னிட்டு இருக்கும். இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை கொடுத்த இறைவனோட திருப்புகழை இன்னிசையில் அமைச்சு மரக்கிளைகளில் ஊஞ்சலாடுற பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிட்டு இருக்கும். திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வர வழியில் இந்த மாதிரியான இன்ப காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்த பரஞ்சோதி அப்போ அந்த காட்சிகளோட அழகையோ இன்பத்தையோ அவ்வளவா அனுபவிக்கலை. இப்போ எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமைங்கிறதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தப்பத்தா சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவனோட மனக்கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி தோன்றி இன்பம் கொடுத்துச்சு. மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னாடி சூரியன் மறைய தொடங்கினப்ப பரஞ்சோதி அந்த மலை பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான். அன்னைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளிச்செடிகளையும் தவிர வேற எதையுமே காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரில் அப்போ ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டுச்சு. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள். 1000-10000 மரங்கள் இலைங்கிறதே இல்லாமல் ஒரே பூமயமாக காட்சி அளிச்சுது. அவ்வளவு இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள். மாலை கதிரவனோட செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களோட இரத்த செந்நிறத்தை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுச்சு. அது அபூர்வமான அழகு பொருந்தின காட்சி தான். ஆனால் ஒரு வகை அச்சம் தரும் காட்சியாகவும் இருந்துச்சு.
பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டாங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு. அதெல்லாம் பங்குனி சித்திரையில் இப்படி ஒரே செந்நிற பூமயமாக இருக்கிறத அவன் பார்த்துருந்தான். அதனால் புரச மரங்கள் பூத்திருக்கிற காட்சியை பார்க்குறப்ப அவனுக்கு ருத்ர பூமியோட நினைவு வர்றது வழக்கம். இப்போ அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியாக போயிட்டு இருந்தப்ப மேற்சொன்ன மயானத்தோட ஞாபகம் தோன்றி அவனோட மனசில் பயங்கரத்தை உண்டு பண்ணுச்சு. மயானத்தோட நினைவோடு பேய் பிசாசுகளோட நினைவு சேர்ந்து வந்துச்சு. மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசுனா பயம் அதிகம். இன்னைக்கு இந்த காட்டு வழியாக இருட்டுறதுக்கு அப்புறமா போகணுமே அப்படின்னு நினச்சப்ப அவனோட நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செஞ்சுது. அதோ அந்த 2 மலைகளும் கூடுற இடத்துல தான் அன்னைக்கு ராத்திரி தங்க வேண்டிய சத்திரம் இருக்கிறதா அவனுக்கு தெரிய வந்துச்சு. அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இருட்டி 1 ஜாமத்துக்கு மேலாகிடலாம். நிலா வெளிச்சமே இருக்காது. முன்னிருட்டு காலம். அடடா, வழியில் ஏன் இவ்வளவு தாமதிச்சோம் அப்படின்னு நினச்சவனா பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயற்சி பண்ணினான். ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செஞ்சு களைச்சிருந்த குதிரை எவ்வளவு வேகமாக போயிடக்கூடும்? நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாத்தான் இருந்துச்சு. பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படலை. இருட்டினதுக்கு அப்புறமா நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும். அவை பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்தும். நேத்திக்கெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்க போன விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செஞ்சா. அங்கே ஜன நடமாட்டமும் குதிரைகளோட போக்குவரவும் அதிகமாக இருந்துச்சு. பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான். சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண லட்சணையை அவன் அங்கங்கே காட்டிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பினதுக்கப்புறமா அப்படிப்பட்ட தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரை படையை அந்த வழியில் வரக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. அது என்ன சத்தம்? குதிரை குளம்படியோட சத்தம் போல இருக்கே. ஆமாம், குதிரை தான் பின்னால் வந்துட்டு இருக்கு. வரது யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, நல்லது தான். இருட்டுக்கு வழித்துணையாக இருக்கும் இல்லையா? வரது ஒரே குதிரையா இல்லை நிறைய குதிரைகளா? பரஞ்சோதி தன்னோட குதிரையை நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்டான். சட்டுன்னு சத்தம் நின்று போச்சு. ஒருவேளை இது வெறும் பிரம்மையோ? யாராச்சும் வரக்கூடாதான்னு அடிக்கடி எண்ணியதோட பயனோ அப்படின்னு அவன் நினச்சான். பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினான். மறுபடியும் பின்னால் குதிரை வர சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியலை. மலைப்பாதை வளைஞ்சு வளைஞ்சு போனதுனால குதிரை சமீபத்தில் வந்தால் கூட அதைத்தான் பார்க்க முடியாது. இதுக்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுறமும் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக போன இடத்துக்கு வந்தப்ப பரஞ்சோதி குதிரையை கொஞ்சம் வேகமாக விட்டுட்டு போய் சட்டுன்னு நிறுத்தி திரும்பி பார்த்தான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு குதிரை வந்துட்டு இருந்துச்சு. அது மேலே ஆள் இருக்கிறதும் தெரிஞ்சுது. பரஞ்சோதியோட குதிரை நின்னதும் அவனும் தன்னோட குதிரையை நிறுத்தினான். பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துச்சு. குதிரையை லாவகமாக திருப்பி பின்னால் நின்ன குதிரையை நோக்கி விரைவாக போனான் பரஞ்சோதி. இத்தோடு 28வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த குதிரை மேலே இருந்த ஆள் யாரு? அவனால் பரஞ்சோதிக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, இல்லை ஆபத்து நேருமா? இதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். 29வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.